ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாமை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 கப் சாமை அரிசி, 1 கப் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இப்போது உளுந்தையும் சாமையையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அவல் 20 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ பாருங்கள், உளுந்தம்பருப்பும் வெந்தயமும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சாமையும் அவலையும் 15 நிமிஷம் அரைச்சிங்கன்னா போதும். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு 2 மாவையும் நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை 8 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம மாவு நல்லா புளிச்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இட்லி பவுலில் தண்ணி விட்டு கொதித்ததுக்கப்புறம் நம்மளோட இட்லி மாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றி மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு சாஃப்டான சாமை இட்லி ரெடி ஆயிடுச்சு.